எரிமலை மேலையாட வெடிய காய வைக்கிறீங்க, விடமாட்டேன்டா. இனிமே என்னாலே என்ன தடுக்க முடியாதுடா. இன்னைக்கு ஒன்னு குமுறிறேன்டா. என்னங்க புடவை தோக்கி இவ்வளவு நேரமா? வாழைக்கரையெல்லாம் போயிடுச்சா? வாழைக்கரையாவது கீழக்கரையாவது மொத்தமும் போயிந்தி. நீயே செக் பண்ணிக்கோ. கரை போயிருச்சு. என்ன முல்லை, இப்ப இந்த மாதிரி டிசைன்ல கூட போடுறாங்களா? இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் எல்லாம் தெரியுது. ஐயோ, என்ன முல்லை, புடவை கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சிருச்சா? அதனால என்ன, இது ரிவர்சிபிள் பட்டு, அதனால திருப்பி வச்சு கட்டிக்க. இந்தா. திருப்பி வச்சா? ஆமா. இந்த பக்கமா கிழிஞ்சு போச்சு. ஆடி தள்ளுபடியில வாங்கி இருந்திருப்ப, அது அடிச்சு துவைச்சோடனே கிழிஞ்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீட்டோட மாப்பிள்ளைன்றதுக்காக ரொம்ப தான் கேவலப்படுத்துறீங்க. 1928ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்கும்போது என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு தெரியுமா? மொட்டை மாடியில குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்து கிடந்தாரு. ஏன் பாட்டி பக்கத்து வீட்டு பசங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? இதுங்கெல்லாம் ஜெட்டிக்ஸ் சேனல் பாக்குற கேங்கு. இதுங்கிட்ட போய் ஜட்டியே போடாத தாத்தா கோமன கோயின்சாமி பத்தி சொல்லிட்டு இருக்கிறியே. போங்கடா கிளம்புடா.